தேனி மாவட்ட அரசியலில் தற்போது சூடு பிடித்துள்ள பெரிய மாற்றம் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களின் என்ட்ரி. ஓபிஎஸ் திமுக முகாமில் காலடி வைத்ததிலிருந்து தேனி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கோஷ்டி பூசல் தற்போது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஒரு காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எஃகு கோட்டையாக இருந்த தேனி இப்போது திமுக கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்த புதிய அரசியல் நகர்வு கட்சிக்குள் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ்ஐ வரவேற்ற தங்க தமிழ்செல்வன் தற்போது தனது மாவட்டத்தில் தனது ஆதிக்கத்தை காட்ட முயற்சி செய்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தெற்கு பகுதியை கட்டுப்படுத்தும் கம்பம் ராமகிருஷ்ணனுடன் நேரடி மோதல் நிலவுகிறது. போடி தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிட முடிவு செய்யப்பட்ட நிலையில் சில பகுதிகளில் தேர்தல் புறக்கணிப்பு போஸ்டர்கள் கூட ஒட்டப்பட்டுள்ளன. பெரியகுளம் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவான சரவணகுமார் சீட் இழக்க வாய்ப்பு. அந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு போகும் என்ற பேச்சும் கிளம்பியுள்ளது. இதே நேரத்தில் ஆண்டிப்பட்டியில் அரசியல் சூடு இன்னும் அதிகம். ஓபிஎஸ் தனது மகன் ரவீந்திரநாத்துக்கு சீட் கேட்க தங்க தமிழ்செல்வன் தனது மகன் நிஷாந்த் குமாருக்காக மல்லு கட்டுகிறார். இந்த உள்மோடலை கவனமாக பார்த்து கொண்டிருக்கும் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக இந்த வாய்ப்பை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. போடி தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுத்து டிடிவி தினகரன் அணியிலிருந்து அனுராதாவை களமிறக்கவும் திட்டம் நடக்கிறது. இப்படி வீட்டு சண்டை வெளியூருக்காரனுக்கு லாபம் என்ற பழமொழி போல இந்த திமுக உள்மோதல் அதிமுகவுக்கு மீண்டும் தேனியில் வாய்ப்பை உருவாக்குமா அல்லது கே ஸ்டாலின் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்பாரா? தேனி மாவட்ட அரசியல் இப்போ ஒரே ஹாட் சீட்.